ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குற உங்களுக்கு ஏஜ் இப்போ 25லேருந்து 40க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் உங்களோட 60வது ஏஜ், அதாவது ரிட்டையர்மெண்ட் அடையும் போது உங்ககிட்ட ஒரு லம்சமான ஒரு ரொக்கமான அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நிம்மதியாக வாழ முடியும். அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ஆர் அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் தான் உங்களால் ஃபினான்ஷியலி பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அந்த 1 crore ஆர் அதுக்கு மேலே எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் எதில் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, யார்கிட்ட கைடன்ஸ் வாங்குறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் அண்ட் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் தருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 25 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் 35 ஏஜ் அண்ட் தென் 40 ஏஜ், இந்த 3 ஆர்டரில் போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 25 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மந்த்லி ஒரு 500 எடுத்து வச்சுடுங்க. இது பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிக்கலாக பண்ணுறது நிறைய பேருக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு ஐடியா இருக்குது, சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எல்லாருக்குமே சேலரி அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி பர்சனலாக அக்கௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சேலரி வந்த உடனே அடுத்த நாளே அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி ஒரு 500 rupees SIP செட்டப் பண்ணிவிடுங்க. அந்த 500 rupees மந்த் ஆன் மந்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை என்ன ஆனாலும் எவ்வளோ செலவானாலும் ஸ்டாப் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு 500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் SIP மூலியமாக மந்த் ஆன் மந்த் 500 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணிடணும். அந்த பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வீடியோ ஆப்ஷன்ஸில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுன்னு. இல்லைனா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களோட கைடன்ஸோட ஃபியூச்சர் சேவிங்ஸ் மூலியமாகவே நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிளுங்க. 500 பண்ணுறோம், 37 இயர்ஸ்க்கு அப்படியே விட்டுறோம் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இது 1 crore ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதுக்கு அடுத்தது 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் 35 ஆர் அதுக்கு முன்ன பின்ன இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நார்மல் SIP இல்லை, ஸ்டெப் அப் SIP. ஒரு கால்குலேட்டர்லேயே காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பர் மந்த் 2000 SIPயாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் ஆனுவல் ஸ்டெப் அப் அமௌண்ட் பர்சன்டேஜில் ஒரு 10% வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 15% வைக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 12-13% தாராளமாக வந்துடும். 15% அப்படிங்கிறது 10 வருஷம் தாண்டும் போது ஈஸியாக கிடைக்கும். பட் யாருமே அது கேரண்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ யாருமே அது கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பர்சன்டேஜை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு, பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸை வச்சு தான் நம்ம அரைவ் பண்ணுறோம். ஒரு 15% 10 வருஷத்துக்கு மேலே 12 வருஷத்துக்கு மேலே தாராளமாக வரும் அப்படின்னு. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம ஒரு 25 வருஷம் பண்ண போகிறோம். அதாவது இப்போ 35 வயசில் இருக்கீங்க, 60 வயசு அடையிறதுக்கு இன்னும் நீங்கள் 25 வருஷம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2000 ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் 23,60,000 பண்ணியிருப்பீங்க அண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 1.08 crores சேர்ந்து டோட்டலாக 1.31 crores கிட்ட அரைவ் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி அரைவ் ஆச்சுன்னு ஒரு டேபிளில் காமிக்கிறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம 2,000 ரூபாய் பண்ணுறோமா, 24,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கு 2,000 ரூபாய் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு உதாரணமாக வச்சா எண்ட் ஆஃப் த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ரூபாய் இருக்கும். இப்போ 2வது வருஷம் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. மந்த்லி 2,000 ரூபா பண்ணியிருப்பீங்க, 10% இன்க்ரீஸ் பண்ணால் 200 ரூபா, 2,000 ரூபாய்க்கு 200 ரூபா 10%. ஸோ 2,200 ரூபாவா பண்ண ஆரம்பிப்பீங்க 2வது வருஷத்துலேருந்து. ஸோ அந்த அமௌண்ட்டு 26,400 ரூபா பண்ணியிருப்பீங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் பண்ணியிருக்கும். அது பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய் ரீச் ஆயிருக்கும். ஸோ 32,000 ரூபாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாயில் இருக்கும். ஸோ அகைன் தேர்ட் இயர் 26,400லேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 29,000 ரூபாய் இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, 10% அந்தந்த வருஷம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பண்ணும், உங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் பண்ணும். ஸோ நம்ம இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது 2 விஷயங்க. ஒன்று இதை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இதோட கூட்டு வட்டி ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுக்கிறதோ இல்லை பார்ஷியல் வித்ட்ரா பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம லாங் டேர்ம்க்கு விட்டால் மட்டும்தான் அந்த ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 25 இயர்ஸ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த 25th இயரில் அண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 1.08 crores சேர்ந்து டோட்டலாக 1.31 crores கிட்ட அரைவ் ஆகிருக்கும்.
ஸோ மூணாவது கால்குலேஷன் பார்க்கலாம். ஏஜ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 40 இல்லை அதுக்கு முன்ன பின்ன இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான். நீங்கள் பண்ண வேண்டியது 500 இல்லை 2000 ருபீஸோ கிடையாதுங்க, 5000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எஸ்ஐபியில். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 5000 பர் மந்த் பண்ணுறீங்க. அண்ட் அதே ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான் இயர்லி 10% இல்லை 15% இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 15% வைக்கலாம் உதாரணத்துக்கு. அண்ட் 20 இயர்ஸ் டென்யூர் வைக்கிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 61 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் 1.41 crore, வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.02 crores நீங்கள் ரீச் ஆயிருப்பீங்க. ஸோ இதுக்குமே வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துலேருந்து கடைசி வருஷம் வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் 60,000 ரூபாய் வருஷத்துக்கு பண்ணுறீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டென்யூர் பார்க்கும்போது 8 லட்ச ரூபா வருஷத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 2.02 crores எண்ட் ஆகுதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணுறது, எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நம்ம வந்து பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூஸ்லாம் எப்போ பண்ணணும், இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் வீடியோலேயே. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்களே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி தரோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட், ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்த என்எஃப்ஓ பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 23rd ஆகஸ்ட்லேருந்து 6th செப்டம்பர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 10 rupees யூனிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் 6th செப்டம்பருக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபிலையோ இல்லை லம்சம் மூலியமாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் NAV ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10 rupeesல இருக்காது, டிஃபர் ஆயிருக்கும். இந்த ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஃபண்ட்னா என்ன அண்ட் கன்சியூமர் மார்க்கெட்டில் எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த என்எஃப்ஓட ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.